கைலாசத்தில் பகவானை தேடி அல்லோ வல்லரக்கராட்சதண்டா ஐயா 12 வருடதாலோ ஆரத்தவமதுதான் செய்துவாரா அவனுடைய தவங்களல்ல ஆதி கைலாசம் வந்த போது அம்மா ஆண்டவன் தான் பகவானு காளங்கண்ணை வரவழைத்தார் அவரை பூலோகம் அனுப்ப சொல்லி அரக்கனையும் கண்ணால் கண்டு மருந்து 2 குழுகையைத்தான் வல்லரக்கல் கையில வாங்கி அவன் கண்டத்தில் ஒதுக்கும் போது அவனுக்கு 2 ரெக்கை முளைத்திடுமா ஆகாயமா பறந்து வாரா ஐயா பறந்து வாரா அந்த மன்னனான வல்லரக்கல் அந்த மன்னனான வல்லரக்கல் நந்திதேவன் முன்பறக்க வல்லரக்கல் பின்பறக்க ஆதி வெள்ளி கைலாசத்தில் 2 பேரும் பறந்து வர ஆதி பொது வெள்ளி கைலாசத்தில் 4 கோட்டை வாசலுக்கும் 4 பேர்கள் காவல் உண்டு ஆதி பொது வெள்ளி கைலாசத்தில் வடக்கு கோட்டை வாசலில் வாயு பகவான் காவல் உண்டு கீழக்கோட்டை வாசலில் கணபுருவர் காவல் உண்டு ஐயா தெற்கு கோட்டை வாசலில் கைவேந்திரன் காவல் உண்டு மேலக்கோட்டை வாசலுக்கு மேகநாதன் காவல் உண்டு ஆதி பொது வெள்ளி கைலாசத்தில் 4 கோட்டை வாசலுக்கும் 4 கோட்டை வாசலுக்கும் 4 பேர்கள் காவல் உண்டு வல்லரக்கல் வாரவோ ஆதி பொன்னு வெள்ளி கைலாசத்தில் ஐயா ஈசான பார்வையில யாரு காவல் இருந்தாரானா ஆதி பொன்னு வெள்ளி கைலாச மாமலையில் 4 கோட்டை வாசலுக்கு 4 பேர்கள் காவல் உண்டு. யாரெல்லாம் அங்க காவலு? வடக்கு வாசலுக்கு வாயு பகவான் காவல். ஆமா, வாயு பகவானுடைய காவல் உண்டு. கீழக்கோட்டை வாசலுக்கு கணபுருவர் காவல். ஆமா, கணபுருவர் காவல் உண்டு. ஐயா இணையா தெற்கு கோட்டை வாசலுக்கு தெய்வேந்திரன் காவல். ஆமா, இந்திரன் காவல் உண்டு.
மேலக்கோட்டை வாசலுக்கு மேகநாதன் காவல். அம்மா மேகநாதன் காவல் உண்டு, பழைய ஆளு காவல் உண்டுல. கைலாசத்துல 4 கோட்டை வாசலுக்கு 4 பேர் காவலுக்கு இருக்கும் போது ஐயா இருக்கின்ற போது ஐயா என்னய்யா ஈசான பார்வையில் யார் காவல் தெரியுமா? ஐயா யாரு காவலங்க? அவன் தான் ரெண்டே 2 எழுத்துக்காரன். ஐயா அவன் தான் எனக்கு தெரியுமே. யாரு? ஐயா சீனி. யோ, என்ன சீனியும் இல்ல கருப்பட்டியும் இல்லையா? ஐயா அப்ப ரவி. அவனும் இல்ல. அப்ப மணி. ஈசான பார்வையில யார் காவல் தெரியுமா? யாரு காவலு? ஐயா ஐயா வாங்க. குடத்துக்கார ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு சின்ன கணக்கு. ஐயா பாடுங்க பாப்போம். 6.75 அரையும் கால் எவ்வளவு? 6.75 6.25 கூட்டி கழிச்சு பார்த்தா 8.25. அப்படி போடும். 6.75 அரையும் கால் 8.25 ஆகும். நம்ம படிப்பு பூரா பெரிய படிப்பு ஐயா. ஐயா என்னய்யா? நீங்க எத்தனாம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க? ஐயா 8ஆம் கிளாஸ்ல 8 வருஷம். நல்லா இருக்கட்டும். எப்ப கிண்ணஸ்ல 8ஆம் கிளாஸ்ல 8 வருஷம் படிச்சேடா. ஆமையா. உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாராவது இருக்காரா? இப்ப உள்ள காலத்துல வாத்தியார்ட்ட யாரு படிப்பா? டீச்சர்ட்ட படிச்சேன் ஐயா. ஓ, அந்த அம்மாட்ட படிச்சிருக்கீங்க. அது கேரளா டீச்சர், அவட கேட்டா நல்ல பறையும். ஐயா என்னய்யா? நீங்க படிச்ச பள்ளிக்கூடமாவது இருக்கா? இருக்கு, இப்ப இடிச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 6.75 அரையும் கால் 8.25 ஆகும். ஆமையா. நல்லா படிச்சிருக்கீல. இப்ப மெயின் படிப்புல மேற்கொள்ள படிப்பு. யோ, என்னய்யா? நீங்களாம் பள்ளிக்கூடம் போறது உண்டா? பாட்டை போட்டு உடைச்சது உண்டா? ஐயா பள்ளிக்கூடத்துல மெயினா படிச்சிருக்கோம்ங்க, நம்ப மாட்டீங்கள. நல்லா படிச்சிருக்கீல. ஐயா ஓய், ஐயா இங்க வாங்க. ஏ பானிபூரி வெளியே இறக்கி வைக்காங்க. இது உள்ள இல்ல, வெளியே வைக்காங்க ஐயா. ஏங்க வந்துட்டு போ. வாங்க மருமோனே வாங்க. நம்ம வீட்டுல 3 பிள்ளைக்கு வேணா பழகுவான். நல்லா இருக்கீங்களா? கைய கொடுங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் என்ன பேரு? அஸ்வின். டச் பண்ணாங்க. டச் பண்ணா ஒரு மாதிரி சவுண்ட் வருது. அஸ்வின், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 7ல இருந்து 8க்கு போறீங்களா? 6ல இருந்து 7க்கு போறீங்களா? ஓ, 8ல இருந்து 9. அப்படி 8ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட். இப்பதான் போறவா. வெரி குட். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் வாட் இஸ் யுவர் நேம்? மை ஃாதர் நேம். வெரி குட். அப்படி அங்கன யோ, பாரு. வேற புள்ள 8ல இருந்து 9க்கு போறியாரு. 6.75 அரையும் கால் எவ்வளவு? 9.25. ஐயா 1000 வந்துரும். ஒரு சிப்ப போடுங்க, இறங்கி கிடக்கு. அப்படி நல்ல கணக்கு. ஏன் கூட சேர்ந்தாலே 6.75 அரையும் கால் 7.5. ஐயோ 8.25. ஏன் கூட சேர்ந்த மாப்பிள. அவன் தான் ஈசான பார்வையில காவலுக்கு இருக்கிறான். உண்டு உண்டு. யாரு? அவன் யாவன 2 இடத்துக்காரன். அவன் தான் சனி பகவான். காவல் உண்டு உண்டு. அவன் தான் 6.75 அரையும் காலும். அம்மா அமையா 7 நாட்டு சனி பகவான். சனி பகவான் ஈசான பார்வையில காவல் உண்டு. உண்டு உண்டு. இந்த சனி பகவான்லயும் பாத்தீங்கன்னா ஐயா என்ன என்ன? ஐயா 3 விதமான சனிய உண்டு. அது யாரு யாரெல்லாம் ஐயா? ஒருத்தன் அட்டமாத்த சனிய. அட்டமாத்த சனியன் தொட்டா விட மாட்டான். அவனை விட பெரியவன் 7 நாடு சனிய. 7 நாடு சனி இருந்த இடத்த கிளப்பிடுவான் டக்குன்னு. அவனை விட பெரியவன் கும்பச்சனிய. கும்பச்சனி ஒரு செம்படுத்தா தான் நிப்பாட்டுவான். கைலாச பருவதத்தில ஈசான பார்வையில சனி பகவான் காவல் உண்டு உண்டு. இந்த சனி பகவான் பாருங்க, என்ன என்ன? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஐயா ரஜினிகாந்த் படம்ல. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன்யா. ஓஹோ, நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். உலகத்துல ஒரு மனிதனுக்கு வந்து சரி சனி தோஷம்னு ஒண்ணு பிடித்துன்னு சொன்னா அம்மையா 7.5 வருஷம் திருவாட்டெடுத்து கையில கொடுத்து தெரு தெருவா அலையவற்றுவான் இந்த சனி பகவான். ஆமா, நீ உழையாம சாப்பிடுறா மாப்பிள்ளன்னு போய் சொல்லிடுவான். அப்பேற்பட்ட சனி பகவானுக்கும் சரி ஒரு காலத்துல என் பெருமாளாகிய கோபால கண்ணனுக்கும் அவர் 2 பேருக்குள்ள ஒரு சிறு தர்க்கம் நடந்ததுதான். என்ன தர்க்கம் உங்களுக்குள்ள? அப்படி கண்ணபிரானுக்கும் சனி பகவானுக்கு என்ன தர்க்கம் தெரியுமா? ஐயா என்ன தர்க்கம் உங்களுக்கு? தினசரி காலையில சரி சனி பகவான் கைலாசத்துல எழுந்தரித்து நேர கைலாசம் வருவான். கைலாசம் வருவாரு. ஆண்டவன் பகவான் சிவபெருமானை கண்டு கடவுளை கண்டு கையெடுத்து வணங்குவது அவன் பழக்கம். அவள் பழக்க வழக்கம் அப்படிதான். இந்த சனி பகவான் என்ன
கடவுளை தவிர உலகத்துல ஒருத்தரை வணங்க மாட்டான். ஏப்பா தொழில அவளை கெட்டிக்காரன், அதான் திரும்பியே பார்க்க மாட்டேங்கான். அப்படி சனி பகவான் தினசரி கடவுளை கண்டு வணங்கும் போது வணங்குகின்ற போது ஒரு நாள் பாருங்க, என்னாச்சு? சனி பகவானுக்கு முன்னாலே என் பெருமாள் கண்ணன் குறுக்க வந்தா. வருகிறார். சனி பகவானுக்கு முன்னால கண்ணபிரான் குறுக்க வந்து வந்து அந்த சனி பகவானை வழிமறித்தா. வழிய மறிச்சு என்ன கேட்காரு? அப்பா சனி பகவானே, இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கியப்பா, எங்கப்பா இப்படி வேணால வெயில்ல இப்படி போற ஒத்தையில எங்கடா போறன்னு கேட்டார் கண்ணபிரான். எங்க போற விவரமா சொல்லிட்டு போ. என் பெருமாள் கேட்கும் போது சனி பகவான் சொன்னா, என்ன சொன்னாரு? ஓ கண்ணா மாயவா மதுசூதனா, கைலாச மலைக்கு சென்று கடவுள் பகவானை கண்ணாலே கண்டு நானோ கையெடுத்து வணங்க போறோம்னு சொன்னான். சனிய கையெடுத்து வணங்க போறோம்னு சொல்லுதான். கடவுளை கண்டு கையெடுத்து வணங்க போறோம்னு சனியும் சொன்னபோது என் பெருமாள் என்ன செய்யணும்? அவர் வேலை அவர் பார்க்கணும், இவர் வேலை இவர் பார்த்துட்டு போகணும். அப்படி போயிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. பிரச்சனைக்கு இடமே இல்லையே. சனி பகவானை பார்த்து என் பெருமாள் விளையாட்டுக்கு ஒரு வார்த்தையை சொன்னா. ஐயா விளையாட்டுக்கு அப்படி என்ன சொன்னாரு அவரு? சனி பகவானே, ஐயா சனி பகவானே, இன்றைய நாள் முதலாக கைலாசத்துல போய் சரி கடவுள் பகவானை பார்த்து வணங்குவதற்கு பதிலாக ஐயா கண்ணபிரானை கண்டு கையெடுத்து வணங்கிட்டு போடா என்று என் பெருமாள் கண்ணபிரான் விளையாட்டுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஐயா இது யார் இடத்துல? சனி பகவான் இடத்துல. அப்புறம் சனி பகவான் சும்மா விடுவானா? என்ன ஓ கண்ணா மாயவா என்னை வழிமறித்து இந்த வார்த்தை சொன்னதுனால இன்னும் 8 நாளுக்குள்ள உம்மை நான் புடியாம விட மாட்டேன். ஐயா சொன்ன மாதிரி நினைப்பாரு. 8 நாளுக்குள்ள கண்ணனை புடியாம விட மாட்டோம்னு சொல்லிட்டு சரி சனி நான் பாட்டுல போயிட்டாரு. அவரு வேலையை பார்த்து போயிட்டாரு. நாளோ 7 ஆகிவிட்டது. ஆமையா 7வது நாள் காலையில என் பெருமாள் கோபாலக்கண்ணன் சனி பகவானுக்கு பயந்து போய் ஆமையா 8வது நாள் காலையில சனிய வருவானோ வந்து நாமளை குடிப்பான என்று என் பெருமாள் கோபாலக்கண்ணன் கைலாசத்துல கவலையோடு இருக்கார். கவலை கடுங்கவலை. கண்ணபிரான் கவலையோடு இருக்கும் போது ஆமையா என்ன 7வது நாள் காலையில சரி ஐயா வாங்க நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாளாச்சே. தெற்க இருந்து ஒரு ஆள் வேகமா வராரு. அது யாரு? இங்க இல்லையா கரையில? ஓ அது அங்க லைவா ஓடுது. 7வது நாள் காலையில தெற்க இருந்து ஒரு ஆள் வேகமா வராரு. அவர் யார் தெரியுமா? யாரு? அவர்தான் நாரத மகாமுனிவர். அத்த குண்டாமட்டி அவரேதான். நாரத மகாமுனிவர். ஓ நாரத மகாமுனிவரா? கைலாசத்துக்கு வேகமா நாரதன் வந்து கொண்டிருக்கிறார். வருகிறார். கைலாசத்துல சரி அந்த நாரத மகாமுனிவருக்கு என்ன வேலை தெரியுமா? அவருக்கு அங்க என்ன வேலை? அங்க கண்டது அங்க வந்து சொல்லணும், இங்க கண்டது அங்க போய் சொல்லணும். இப்ப நல்ல வேலை இருக்கு. 2 பேருக்குள்ள சண்டை எடுத்து விடணும். சரி கூட நின்னு வேடிக்கையும் பார்க்கணும். நல்ல கதையா இருக்கு. இதுதான் கைலாசத்துல நாரதருக்கு வேலை. என்னையா கைலாசத்துல மட்டும் நாரதர் இல்ல, அது அந்த காலம் அதெல்லாம் அந்த காலம். ஆமையா இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா என்ன நாரதர் வேலைக்கு ஏகப்பட்ட கிராக்கி. ஏமியா சம்பளம் ரொம்ப கொடுக்காங்களா? அடே அப்பா, தெருவுக்கு 4 பேர் இருப்பாங்க நாரதர். இங்கேயும் சண்டாளம் இருக்கான் ஐயா. குடும்பத்துக்கு 2 பேர் இருப்பாங்க நாரதர். ஆமையா வீட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பாங்க நாரதர். கட்டா இருப்பாங்கல்ல. இங்க என்ன வாழுது? நம்ம செட்ல என்ன வாழுது? எங்க வில்ல செட்டுக்குள்ள பாத்தியன்னா என்ன ஐயோ எங்கிட்ட 2 பேர் இருக்கா நாரதர் ரொம்ப நாளா. நம்ம இருக்காங்கல்ல. நாரதருக்கு தலைவர் எங்க செட்ல யார் தெரியுமா? வேர்மடி சொல்லிடக்கூடாது. சொல்லிடுவேன். நம்ம உடுக்கடிக்காக நம்ம அண்ணாச்சி உடுக்கார அண்ணாச்சி நம்ம பழைய மாமா ஆள் தான் ஊமை. ஒரு வீட்டை 9 வீடு ஆகிடுவோம் 1 மணி நேரத்துல. நல்ல காரியம் தானே அது. எத்தனை குடும்பத்தை கெடுத்துட்டு சண்டை விட்டுட்டு வந்திருக்கான் தெரியுமா? அப்ப உடுக்காரங்க சப்போர்ட்டுக்கு சேர்ந்திருக்காரு நம்ம அண்ணாச்சி, கம்புக்கார அண்ணாச்சி. ராமத்தை போட்டுக்கிட்டு திருநாமத்தை போட்டுக்கிட்டு செய்ததெல்லாம் வேலையெல்லாம் வேற மாதிரி. அந்த அம்மாளுக்கு தான் வெளிச்சம். அம்மா என்ன பெத்தவளே. அதே நாரத மகாமுனிவர் குறுக்க வருகிறார். வருகிறார். என் பெருமாள் கண்ணன் கவலையோடு இருப்பதையும் கண்டார். கண்டுட்டார். கண்ணா
கோபால கண்ணா ஏன் இப்படி கவலையோடு இருக்கிறீர் என்று கேட்டார் நாரதர். ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? எனக்கு இப்படி இருக்க மாட்டீங்களே? என் பெருமாள் அப்பந்தான் சொன்னார். என்ன சொன்னாரு? நாரதரே, நாரத மகாமுனிவரே, 7 நாளைக்கு முன்னாலே எனக்கும் சனி பகவானுக்கு ஒரு சிறு தர்க்கம். ஒரு சின்ன தர்க்கம் ஐயா. சனி பகவான் தினசரி காலில் எழுந்தரித்து கைலாச மலைக்கு சென்று கடவுள் பகவானை கண்டு அந்த பாவி கையெடுத்து வணங்குவது பழக்கம். அவள் பழக்க வழக்கம் அப்படிதான். 7 நாளைக்கு முன்னாலே நாம் போய் சனி பகவானை வழிமறித்து போக்கு சனியை வாக்குன்னு சொல்றது மாதிரி அம்மா சொன்னது போல அந்த பாவிட்ட விளையாட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். ஐயா அப்படி என்ன சொன்னீரு? நான் தான் பகவான்னு சொன்னேன். என்னை வணங்கிட்டு போடான்னு சொன்னேன். சரி, சண்டால போற சனி பகவான கோபம் வந்து என்ன கோவத்துல வந்தானோ 8 நாளைக்குள்ள என்ன பிடிப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாமியா. போயிட்டாரு ஐயா. நாரதரே, நாரத மகாமுனிவரே, இந்த நாளோ 7 ஆகி விட்டது. நாளை 7 ஆச்சு. நாளை காலையில சனி பகவான் வருவாரோ வந்து என்ன பிடிப்பானா? இது ஒண்ணுதான் கவலை. அது ஒண்ணுதான் ரொம்ப கவலையா இருக்கு. வேற ஒண்ணுமே எனக்கு கவலையே கிடையாது சொன்னார் கண்ணபீரா. ஐயா, கண்ணபீரான்னு சொல்லும் போது நாரதர் விடுவாரா? அவர் எப்பமெல்லாம் இடம் கிடைக்குன்னு பாக்காரு. கண்ணா இங்க வாங்கோ. நாளை காலையில சரி சனி உம்ம புடியாம இருக்கணும் சொன்னா இருக்கணும்னா இந்த கோலத்தை மாத்தி இன்னொரு கோலம் எடுக்கணும். ஐயா அது என்ன கோலம்? நாளை காலையில கண்ணபீரான் எங்க போயிருக்கணும் தெரியுமா? எங்கய்யா? கருங்குள்ளத்து கம்மாயில உள்ளவு திட்டுல ஆயிரோ சென்னாரை அதுல கூடி இருக்கும் ஐயோ அங்க வேண்டாம் கோபாலன் கருங்குள்ளத்து கம்மாயில கருநாரை போல் வடிவம் கொண்டு 8 நாள பசியோடு எப்பெருமாள் இருந்திரானா 8வது நாளையில சனியனுங்க வருவான கோபாலனை காணலன்று அவன் சொல்லும் போது 8வது நாளையில என்பருமாள் கோபாலன் சனியனுக்கு தான் பயந்து அருங்குள்ளத்து கம்மாயில உள்ளளவு திட்டுலையும் கருநாரை போல் வடிவம் கொண்டு 8 நாள பசியோடு நீனு எப்போ வருகும் என்று என்பருமாள் கோபால் கருநாரை போல் வடிவம் கொண்டு உள்ளளவு திட்டுலையும் 8 நாள பசியோடு 8 நாள கூறாரே கோபால் என்னையா? 8வது நாள் காலையில என் பெருமாள் கோபாலக்கண்ணன் கருங்குளத்து கம்மாயில போய் கருநார போல போய் வடிவம் கொண்டு என்னையா 8 நாள பசியோடு மீனு எப்பண்டா வருமென்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் கண்ணபிரான். களத்தை தூக்கி பாக்காரு. என் பெருமாள் கண்ணபிரான் அங்க கவலையோடு இருக்கின்ற போது 8வது நாள் காலையில ஐயா என்ன ஐயா வாங்க. ஒரு ஆளு வேகமா வரார். இருந்து வராரு வேகமா. சனி பகவான் பாருங்க என்ன 8வது நாள் காலையில கண்ணனை குடிப்பதற்கு சனி பகவான் கைலாசத்தை நோக்கி வேகமா வருகின்ற போது அவனுக்கு முன்னால நாரத மகாமுனிவர் குறுக்க வருகிறார். நமோ நாராயணா. சனி பகவானுக்கு முன்னால நாரதர் வருகிறார். சனி பகவானை வழிமறித்தார். அப்பா சனி பகவானே என்ன இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கேப்பா என்னையும் பாராம. ஐயா எங்க வர ஐயா? நாரதர் கேட்டா. சரி அப்பதான் சனி பகவான் சொன்னா நாரதரை பார்த்து என்ன நாரதரே, நாரத மகா முனிவரே, 8 நாளைக்கு முன்னாலே சரி எனக்கும் என் பெருமாள் கண்ணபிரானுக்கு ஒரு சிறு தர்க்கம். ஐயா உங்களுக்குள்ள அப்படி என்ன தர்க்கம் ஐயா? நானோ தினசரி காலையில் எழுந்தரித்து சரி கைலாச மலைக்கு சென்று ஐயா கடவுள் பகவானை கண்ணால கண்டு கையெடுத்து வணங்குவது பழக்கம். என்னுடைய பழக்க வழக்கம் அப்படிதான். உங்களுக்கு தெரியுமில்ல ஐயா
இதுவரைக்கும் நான் கடவுளை தவிர யாராவது வணங்கி இருக்கேனா? யாரையும் வணங்கவே மாட்டேன். 8 நாளைக்கு முன்னால என் பெருமாள் என்ன வழிமறித்து அவர்தான் பகவான் சொன்னாரு. சொன்னாரு. அவரை போய் வணங்கிட்டு போடு என்னை பார்த்து சொன்னாரு. என்ன பார்த்து சொல்லலாமா? அப்படி சும்மா விடுவேனா? என்கிட்ட மாட்டினா சும்மா விட்டுருவனா? 8 நாளைக்குள்ள கண்ணனை பிடிப்போம்னு சொன்ன ஐயா. ஆமையா. ஓ நாரதரே. ஓ நாரத மகா முனிவரே. இன்னும் நாளோ 8 ஆகி விட்டது. ஆமா. கைலாசத்துல போய் சரி கண்ணனை போய் பிடிக்க போறோம்னு சொன்னா இந்த சனியை. கண்ணனை போய் பிடிக்க போறோமுங்க. கண்ணனை போய் பிடிக்க போறோம்னு சனியை சொல்லும் போது சொன்னபோது ஐயா நாரதர் விடுவாரா? என்னாச்சு? டே சனியா. ஐயா சனி பகவானே. கைலாசத்துல போய் சரி கண்ணனை போய் நீ பிடிக்க போறியாங்க. நீ பெனகிட்டு அங்க இருந்து போறியாங்க குடிக்க. இங்க வாடா ஐயா. கைலாசத்துல கண்ணனும் கிடையாது. சரி கோபாலனும் கிடையாதுப்பா. அது உமக்கு எப்படி தெரியும்? நேரா அங்க இருந்தாங்க வந்திருக்கேன். ஓஹோ ஒரு போன வாரம் ஒரு மகாநாடு முடிஞ்சு போய்கிட்டு இருக்கியா? கைலாச மலையில இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கப்பா. கால்நடையா நடந்து வாரம்பா. டேய் சனியா. சனி பகவானே. இப்படி எல்லாம் போனா கண்ணனை பிடிக்க முடியாது. இப்படி எல்லாம் போனா நீ அவங்க கிட்ட போக முடியாது. இந்த கோலத்தை மாற்றி இன்னும் ஒரு கோலம் நீ எடுக்கணும் கண்ணனை பிடிக்க. ஐயா அது என்ன கோலம்? கண்ணபிரான் எங்க இருக்காரு தெரியுமாப்பா? எங்க ஐயா? கரும்புள்ளத்து கம்மாயில கள்ளவு தட்டுலையோ கருணாரை போல் வடிவம் கொண்டு 8 நாள பசியோ என்பருமாள் இருக்கிறாரு. ஏடா சனி பகவான் கெழுது போல வடிவம் கொண்டு கண்ணன் பக்கம் போனையால என்பருமாள் கோபா 8 நாள பசியோ சனியன் என்று தெரியாமல் கெழுது என்று கொத்திடுவார். கொத்தி மீன முழுங்கிடுவார். மீனெல்லாம் போனாலும் உன்னுடைய செடிமுள்ள கோபாலன் தொண்டையில குறுக்க போய் நாரதனும் சொல்லும் போது என் பெருமாள் கண்ணவீர 8வது நாளையில் என்ன கருங்குளத்து கம்மாயில் 16 பக்கத்தில் சனி பகவான் ஓடி வந்து கெழுது போல ஆயும் போது என் பெருமாள் கோபால் 8 நாள பசியோடு சனியன் என்று தெரியாமல் கெழுது என்று கொத்துவாரா. கொத்தி மீன முழுங்கும் போது மீனெல்லாம் போகுதையோ கெழுருடைய செருமுள்ள கோபாலன் தொண்டையில் குறுக்க போய் பட்டவோ கெழுரு முள்ளு பட்டவோ என் பெருமாள் கோபால் பறக்க முழிக்க கண்ணு முழியும் பெருங்குறை அவன் கைய கால உதையுதாரு. பறக்க முழிக்க பறக்க பச்சமா உடனே சரி என் பெருமாள் கண்ணபிரான் பறக்க முழிக்காரு. ஐயா மாட்டு சரியான மாட்டுல அவர் கண்ணு மொழி எல்லாம் பிதுங்குது. அப்பதான் சொன்னா இந்த சனி பகவான் கண்ணனை பார்த்து என்ன சொல்லுகிறார் ஐயா? ஓ கண்ணா. ஓ கண்ணா. மாயவா உலகத்துல இப்ப நீர் பெரியவரா? இல்ல நான் பெரியவனா? சொல்லு பாப்போம். இல்ல நான் தான் பெரியவனா? சொல்லு பாப்போம். சொல்லு பாப்போம். என்ன சனி பகவான் சொல்லும் போது என் பெருமாள் கண்ணபிரான் சொல்றா. என்ன சொன்னாரு? அப்பா சனி பகவானே. ஐயா சனி பகவானே. இந்த உலகத்துல 3.25 நாளிகைக்கும் 3.25 நாளிகளுக்கும் நீதாப்பா பெரியவன். நீதான் ஐயா பெரியவன். நீதான்ப்பா உலகத்துக்கே பெரியவன். உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்.
நான் பெரியவும் இல்லப்பா என்று என் பெருமாள் சொல்லும் போது சனி பகவான் சொன்னா, என்ன சொன்னையே? யோ கண்ணா, ஓ கண்ணா, இப்படி எல்லாம் சொன்னா உம்மை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஒரு காலம் விலக மாட்டேன். கண்ணபிரான விட்டு சனிய விலகணும்னு சொன்னா சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லணும். நல்ல விவரமா சொல்லும் கேப்போம். ஏ காகமேகம் தம்புரானே, காகமேகம் தம்புரானே, காலை நேரம் நான் உனை தொழுவேன், காலை நேரம் நான் உமை தொழுவேன், என்னை தொடாத சனியான்னு சொல்லி சனி பகவான் என்று சொல்லி ஒரு 3 தடவை என்ன சுத்தும் பார்ப்போம். 3 தடவை சுத்தி வாரம் பாப்போம். அப்படின்னா சனி பகவான் அப்படி என் பெருமாள் கண்ணனுக்கு வர வழியே தெரியாமல் வழி தெரியாம சனியல் வலையில அகப்பட்டு கொண்டோம் என்று என்று காகமேகம் தம்பூரானே, காகமேகம் தம்புரானே, காலை நேரம் நான் உனை தொழுவேனப்பா, தொழுவேன் ஐயா, என்னை தொடாத சனியான்னு சொல்லி சனி பகவான் என்று. என் பெருமாள் கண்ணபிரான் அந்த சனி பகவான 3 தடவை சுத்தி வந்தார். ஆமா ஆமா, ஒரு தடவையும் 3 தடவை சுத்தி அன்னைக்கு தான் வந்தாரு. என் பெருமாள் சனி பகவான 3 தடவை சுத்தி வர போயிட்டா வர போய் அன்னைக்கு தான் கண்ணனை விட்டு விலகினா சனி பகவான். ஓ, அன்னைக்கு தான் கண்ணனை விட்டு விலகி போயிருக்கான் அந்த சனி பகவான். கண்ணபிரான விட்டு விலகின சனி பகவான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு ஆட்டிட்டான். ஏய்யா, என்னய்யா? அவன் புடியாத ஆளே கிடையாதுயா. அவன் புடியாத ஆளே யாரும் உலகத்துல கிடையாது. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் பாக்கி. அது யாரு? அவ்வளவு பெரிய சண்டியரு. அந்த ஆளுங்களை இருந்தாரு. யாரு? இப்ப பார்த்தேன். டீ குடி பண்ணறோ இல்லையா? சரி, கல்யாண மண்டபத்துக்கு நேர மேல போறா தென்புறத்துல இருக்காரு ஒரு கனத்தாளு. ஓ, கனத்தாளு, கருத்தாளு, அந்த குட்டையாளு கனமா இருப்பாரு. வந்த உடனே கும்பிட்டோம்லையா? அமையா அமையா. கோவிலுக்கு குடியளப்புக்கு கூட அங்க போய் தான் மேல அடிச்சுட்டு இங்க வந்தாங்க. ஓஹோ, சைஸா உள்ள அள்ளாது. அவர்தான் செல்வ விநாயகர். ஓஹோ, செல்வத்தை அள்ளி தரக்கூடிய விநாயகர், செல்வ விநாயகர். அவர்தான் பிள்ளையார். ஓ, பிள்ளை யாரு? அவர்தான் கணபதி, மகா கணபதி. சனி பகவான் இந்த உலகத்துல பிள்ளையார மட்டும் பிடிக்கல. ஏமியா கனத்தாள்னா விடுவானா? என்னாச்சு? அந்த சனி பகவான் பிள்ளையார பிடிக்க வேகமாவா? வேகமா வார வெயில்ல சனி பகவான் வரும்போது அன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? ஐயா, என்ன கிழமை? தனி சனிக்கிழமை. ஆமா, தனமில்லாத சனிக்கிழமை. சனிக்கிழமை காலையில நம்ம ஊரு பிள்ளையாருக்கு யாரு செலவு? நம்ம அண்ணன் உடுக்கார் அண்ணன் செலவு. அவள் செலவு பயங்கர செலவா இருக்கு எப்பவுமே. பாதிக்கு 1க்கு 2 3வது கொண்டாட்டி கட்டிருக்கான். விளங்குவானா? இப்ப 3 வண்டி ஓடுதா? 3வது கொண்டாட்டிக்கு புள்ள வேணும்னு சொல்லி உண்மையில அப்படி வழங்கப்படாதியா? 3வது மனைவிக்கு குழந்தை வரவன்னு சொல்லி பிள்ளையார்ட்ட போய் படம் போடுதான். ஓஹோ, அதான் காலை ஜாய்க்காரு. சனிக்கிழமை காலையில நம்ம ஊர் பிள்ளையாருக்கு முன்னால தலைவாழை இலைய விரித்து, சரி, தலைவாழை இலைக்கு மேல நம்ம உடுக்கண்ணாரி செலவுல நம்ம அண்ணாச்சி அவல், சரி, பொரி, ஆமா, கடலை, ஐயா, அப்பளம், சரி, பாயாசம், முறுக்கு, சரி, சுண்டல், ஐயா, பூம்பருப்பு, சரி, கொழுக்கட்டை, மோதகம், சரி, ஐஸ், ஆமா, ஆப்பிள் பழம், சரி, மாம்பழம், வாழைப்பழம், ஐயா, பலாப்பழம், சரி, கற்கண்டு, சீட உருண்டை, சரி, எள்ளு உருண்டை, ஐயா, பேரிச்சம்பழம், சரி, 12 பணியாரம். ஏன் அம்மா சைஸா படைச்சிருக்காரு? ரூபாய் 800 செலவு இல்ல. 850. பிள்ளையாருக்கு முன்னால மலமாடு குமிச்சிருக்காரு. அப்பதான் பிள்ளையார் உட்கார்ந்து, சரி, வாயும் கையுமா இருக்காரு. சாப்பாட்டு வேலை. ஏன் சாப்பாட்டு வேலை? பிள்ளையார் அப்பதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சரி, சனி பகவானும் வந்தா வருகிறார். பிள்ளையார பிள்ளையாரே பிடிக்க போறோம். ரொம்ப பிடிக்க போறோமுங்க. அப்பதான் பிள்ளையார் யாருட்டு பார்த்தாரு. அப்பதான் யார்கிட்ட பாத்துக்கிட்டே கேட்காரு. சனி பகவானா? ஐயா வா, கையெடுக்க. ஐயா, கையெடுத்து கும்பிடுதம்னே. கை இருக்கும் போதே இந்த நிலைமை. கையெடுத்து கும்பிடுதம்னே. கையெடுத்து கும்பிடு சொன்னீங்களோ? சனியா, ஐயா, எங்கடா நீ வந்த? உம்மா பிடிக்க வந்த. உம்மா பேரு வேற இதுக்கு வந்தேன். என்ன பிடிக்க வந்தியாங்க? அம்மா என்ன பிடிக்க வந்தியா? மனைக்கிட்ட அங்கே இருந்து. சனி பகவானே, சனியா, நான் எப்படி இருக்கேன் பத்தியாப்பா? சாப்பாட்டு வேலை. சாப்பாட்டு வேலையில வந்து கமையா, ஒரு மனுஷன் சங்க பிடிக்கலாமா? எதுக்கு துரோகம் பண்ணா? சாப்பாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அதனால சனியா, என்ன, ஒரு நாளைக்கு மட்டும் பொறுத்துக்கோ. ஒரு நாள் கொஞ்சம் பொறுத்து போயேன், சாப்பிட்டு முடிச்சிருவேன். சரி, நாளை காலையில வந்து என்ன பிடிச்சிட்டு போப்பா. ஆமா, அப்ப கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பேன், வந்து பாத்துட்டு போயேன் அப்படின்னாரு பிள்ளையாரு. சரி, சனியனும் பார்த்தான். என்னாச்சு? ஒரு மனுஷனுக்கு இடம் கொடுத்தாலும் அவருக்கு இடம் கொடுக்கணும்ல. அம்மனும் பெறட்டணும்ல ஐயா. அவர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சரி, நாளைக்கு வந்து பிடிப்போம்னு அவனும் போயிட்டான். அவரும் வேலையை பார்த்து போயிட்டாரு. மறுநாள் ஆச்சு. ஆமா, காலையில 5 மணிக்கெல்லாம் சனியா பிள்ளையார பிடிக்க வேகமாவா. வேகமா வர 5 மணிக்கு 4:45 இருக்கும். மறுநாள் பாருங்க, என்ன
நம்ம ஊர் பிள்ளையாருக்கு யார் செலவு தெரியுமா? யாரு செலவு? நம்ம அண்ணன் கட்டக்கார அண்ணன் மாரியப்பன் செலவு. அம்மா அவன் செலவு. நம்ம செலவு. அம்மா செலவு. அம்மா செலவு. அதுல ஓவாங்க பண்டாரத்துக்கு 10 பைசா பிச்சை விட மாட்டான். சும்மா நான் கதைக்கு சொல்லிட்டேன் அலையில. ஆமா. முதல் நாள் இருந்து மறுநாள் கூட ஒரு மடங்கு படப்பு. மறுநாளும் பாருங்க பிள்ளையார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வண்டியை தள்ளுதாம்ல ஐயா. மறுநாளும் சனியா வந்தா சரி பிள்ளையார பிடிக்க போறோம். அம்மா பிடிக்க போறோமுங்க. பிள்ளையார் அப்பதான் யாருட்டு பார்த்தாரு. என்னடா ஐயா? அப்பா என்ன? சனி பகவானே. சனி பகவானே, நேற்று வந்த சாப்பாட்டு வேலை. சாப்பாட்டு வேலை. இன்னைக்கு வந்திருக்கிற சாப்பாட்டு வேலை. அம்மா சாப்பாட்டு வேலை. நானும் 2 நாளும் சேர்ந்து சாப்பிட போய் ஐயா பாரப்பா அறவயிறு முட்டலியப்பா. காவேறு முட்டலியடா. காவேறு நிறையிலையப்பா. சனியா ஏய் சனி பகவானே, சொன்னால் கோபப்பட மாட்டியே. நீ சொன்ன என்ன கோபப்பட்டிருக்கேன்? ஒரு நாளைக்கு மட்டும் பொறுத்துக்கோ. ஒண்ணு பொறுத்து போ. சாப்பிட்டு முடிச்சிடுவேன். நாளை காலையில வந்து என்ன பிடிச்சிட்டு போப்பா. பிடிச்சிட்டு போப்பா அப்படின்னாரு பிள்ளையாரு. சரி சனியா விடுவானா? என்னாச்சு? பிள்ளையார ஐயா ஐயா அதெல்லாம் இன்னைக்கு விட மாட்டேன். அதெல்லாம் விட மாட்டோம்ங்க. நேத்து வந்தேன் இன்னைக்கு வான்னு சொல்லிட்டாரு. சரி இன்னைக்கு வந்திருக்கிறேன் நாளைக்கு வான்னு சொல்றாரு. அப்ப நாளைக்கு வந்தா நாளை கழிச்சு வர சொல்லிடுறோம். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் அம்மா புடியாம போக மாட்டேன். இன்னைக்கு புடியாம நான் போக மாட்டோம்னு நான் சனி பகவான். சரி அப்பதான் பிள்ளையார் பார்த்தாரு. என்னாச்சு? அப்பா சனி பகவானே. ஏ சனி பகவானே, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம தான் கேட்கான். என் முதுகப்பாரு எப்ப யாழியாக்க 24 சென்ட் இருக்கு. நாளைக்கு வந்து பிடிப்போம்னு சொல்லி. ஆமா இப்படிக்கு சனி என் பகவான் முதுகல ஒரு எழுத்து எழுதிட்டு போ. எழுதிட்டு போப்பா. நாளைக்கு வந்து பிடிச்சிட்டு போ. பிடிச்சிட்டு போயேன் அப்படின்னாரு பிள்ளையார். சரி சனியனும் பார்த்தான். இந்த காலத்துல எழுத்து குத்துலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப பேப்பர் தான் முக்கியம் என்று சனி பகவான் பாருங்க. என்ன வலது கை எடுத்தா. சரி சுண்டு வரல நீட்டினா. ஆமையா ரத்தத்தை கிள்ளுனா. அப்படி கிள்ளிட்டான். பிள்ளையார் முதுக ஒரு திருப்பு அப்படி திருப்பிட்டான். திருப்பிட்டு அவர் முதுகுல எழுத ஆரம்பிச்சிட்டான். நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டான். நாளைக்கு பிடிப்பேன். அம்மா இப்படிக்கு சனி பகவான் எழுதிட்டு போயிட்டான். அம்மா ஆணித்தனமா எழுதிட்டான். மூணாவது நாள் காலையில 4 மணிக்கெல்லாம் சனிய வேகமா ஆவான். ஒரு 3:45 வெக்குன்னு வந்திருப்பான். பிள்ளையாருக்கு முன்னால வந்து 1 மணி நேரமா நிக்கான் சனிய. சரி அந்த மனுஷன் பிள்ளையார் யாருட்டே பார்க்கல அண்ணைய பார்த்து. அறுவாடுல குனிஞ்சுக்கிட்டு வாருதாரு. அறுவாடுல சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஐயா 1 மணி நேரம் கழிச்சு தான் சனி பகவானே சொன்னா. என்ன சொன்னாரு? பிள்ளையார மனுஷனை பாரும் மனுஷனை. ஒத்த கூறுலயே உமக்கு நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் ஆச்சு. சாப்பாடு தானே பெருசு. சாப்பாடா முக்கியம். ஒரு மனுஷனை எப்ப வந்து எதுக்கு வந்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? 1000 பகையா இருந்தா வீட்டுக்கு வந்தா வானு கேட்கணும்ல ஐயா. அப்படின்னா சனி பகவான். அம்மா அப்பதான் பிள்ளையார் அறுத்து பார்த்தாரு. என்ன ஓ சனி பகவானா? ஐயாவா ஐயாவா சனியா. சனியா நீ எங்கடா வந்த? எங்க வர ரொம்ப பிடிக்கதான் வந்தேன். என்ன பிடிக்க நீ வந்தியாங்க? நினைக்கிட்டு அங்க இருந்து வந்துட்டியாங்க. போடா சனியா முடிச்சு போறேன் சனியா. சனியா எனக்கும் உனக்கும் பேச்சுக்கு இடமெல்லாம் போச்சாடா. அது என்னய்யா? அது நேரத்தே ரெக்கார்ட் ஆகி போச்சு. அதான் என்ன ரெக்கார்டு? சனியா சனியா என் முதுகல என்ன எழுதி இருக்கிறியோ அம்மா அது பிரகாரம் நடந்துக்கோப்பா. எழுத்துப்படி நடந்துக்கோன்னு சொன்னார் பிள்ளையார். சனியனும் பார்த்தா என்ன இந்த மனுஷங்கிட்ட என்னங்க நமக்கு பேச்சு? நமக்கு என்னங்க இவருக்கு பேச்சு? நம்ம தான் ரெக்கார்ட் எழுதி கொடுத்திருக்காரு. நமக்கு தான் ஃபைனல் இருக்கு அப்படின்னு சொல்லி சனியா போய் பிள்ளையார முதுக திருப்பி பார்த்தா. சரி அவன் பிள்ளையார முதுக திருப்பி பார்க்கும் போது அவர் முதுகல என்ன எழுத்து எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி? நாளைக்கு சனியா வரும் நேரத்தில் ஆதி மூல பிள்ளையார் நாளைக்கு
சிறிய வரம் கடவுள் தந்தால் போதும் ஐயா சீரகத்தில் சிறிய வரம் செவனார் தந்தால் போதும் ஐயா என்று வல்லரக்கன் கேட்கும் போது ஏது சொல்வா அப்பா ஏடா ஏடா வல்லரக் நீ கேட்கும் வரங்கள் எல்லாம் எல்லையும் சிறிய வரம் ஈசனுக்கு தெரிய வேணும் கடுகளையும் சிறிய வரம் கடவுளுக்கும் தெரிய வேணும் சீரகத்தில் சிறிய வரம் சீரகத்தில் சிறிய வரம் அம்மா சிவனாருக்கு தெரிய வேணும் சொல்லக்கூடிய வரம் ஒன்றுமே எனக்கு புலப்படலையடா ஒண்ணு புரியலையப்பா கடுகளையும் சிறிய வரத்தை கேட்கிற அம்மா கடுகு சீரகம் மிளகுன்னு கேட்க எனக்கு கடை வைக்க போறியா சீரகத்துல சிறிய வரம்னு கேட்கிற அம்மா ஆமாப்பா உலகத்துல அப்படி ஒரு வரம் இருக்கிறதா அம்மா அப்பேற்பட்ட வரம் இருக்காப்பா அரக்கா எல்லையும் சிறிய வரம் ஈசனுக்கு தெரியும்படி கேளப்பான்னு சொன்னார் பகவான் நல்ல விவரமா கேளப்பா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்கல நீ கேக்குறது இந்த பகவான் சொல்லும் போது வல்லரக்கன் சொன்னா என்ன சொன்னா ஆண்டவா ஆண்டவா ஏ பகவானே பகவானே நான் கேட்கும் எல்லையும் சிறிய வரத்தை அந்த கடுகளையும் சிறிய வரத்தை அமையா பகவான் எனக்கு இல்லை என்று சொல்லாமல் தருவேன் என்று அதோ இருக்கிறாளே என்ன பகவான் பக்கத்துல யார் யார் இருப்பா அந்த அம்மா தான் இருப்பா பார்வதி வேற யார் இருக்க முடியுங்க பகவான் தேவி பார்வதி அமர்ந்திருப்பா அம்மா இருக்கா அந்த பகவான் தேவி பார்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுத்திரானா அம்மா தந்தேரானா வரத்தை எல்லாம் சொல்வேன் என்றான் இந்த வல்லரக்க ராட்சதன் ஐயா என்னையா பகவான் மேல நம்பிக்கை இல்லாம பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்டானா அம்மா நம்பிக்கை இல்லாம தான் கேட்க அப்படியே இல்ல கேட்க மாட்டாம்ல அப்படி வல்லரக்கன் கேட்கும் போது பகவான் எண்ணி பார்த்தா என்ன எத்தனை இருந்தாலும் இந்த வல்லரக்க ராட்சதன் இவ யாரு நம்மளால படைக்கப்பட்ட சாதாரண ஒரு மானிட பிறவி தானே பகவானால படைக்கப்பட்ட ஒரு மானிட பிறவி அமையா அப்படி இருக்கும் போது வல்லரக்கன் பகவான் கிட்ட என்னத்தை கட்டுருவான் என்னத்தை போட்டு பெருசா எதிர்பார்த்துற போறா மானிட விசிக்கியா பகவான் பரமா நினைக்காது ஆமா நினைப்பார்ல ஏ வல்லரக்கன் பகவான் இடத்துல வந்து சரி சொத்தை கேப்பான் சுகத்தை கேப்பான் அம்மா மண்ணை கேப்பான் மனைய கேப்பான் ஆடு கேப்பான் மாடு கேப்பான் கோழிய கேப்பான் கோழி முட்டைய கேப்பான் எமையா ஆம்லெட் போட்டு சாப்பிடுவா இல்லன்னா வேதியில போவான் நம்மகிட்ட 2 பொண்டாட்டியா கேப்பான் வேதியில ஒரு படமே ஓட மாட்டேங்க கேட்டாலும் கேப்பாமியா அம்மா இருப்பான் கேப்பான் இதோ பொறுத்துலாம் கேப்பான் அவனும் கேட்கக்கூடிய ஆள் தான் இந்த ஆண்டவன் பகவான் சிவபெருமான் பரமா நினைத்து வல்லரக்கனை வரவழைத்து அடே வல்லரக்கா அரக்கா நீ கேட்ட வரத்தை எல்லாம் கிருபையோடு உனக்கு தாரண்டா அள்ளி தாரண்டா என் ஆணை ஆணை என் தேவியான பார்வதி மேல தன்னாணை என்று பகவான் பார்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுத்தார் அல்லவா கொடுத்த போது அப்படித்தான் பகவான் பார்வதி மேல சத்தியம் பண்ணின உடனே சரி ஏ வல்லரக்கன் குறிஞ்சு நின்ன வாவி இப்படி நிமிர்ந்து நிக்கா வரத்தை வாங்கிட்டாங்களா ஆண்டவா ஏ பகவானே எனக்கு வேற எந்த வரமும் வேண்டாம் என்னை படைத்த இந்த உடம்புல எனக்கு என்று 2 கரங்கள் உண்டு சாமி அதுல வலது கை எடுத்தாலும் 5 விரல்கள் உண்டு 5 விரலுக்கு மட்டும் ஆண்டவன் வரம் கொடுத்தால் போதும் பகவானே பரம்பொருளே நானும் வல்லரக்க ராட்சதன் சுவாமி முண்டு வீரல் தனையடுத்து எந்த திசை நீட்டினால் எரிஞ்சு கண்ணல்லாகவே ஆட்காட்டி வரலெடுத்து அரக்கண்ணானும் நீட்டினால் அனல் பிடித்து எரிய வேணும். என்னையா
இந்த விரலுக்கு பேரு ஆள்காட்டி விரல். அண்ணா வாரா அண்ணா வாரா. இந்த ஆள்காட்டி விரல் என்ன ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஆமா, ஒரே ஆடு நம்ம பிரபுத்துவா மாதிரி ஆடிக்கிட்டே தான் நிக்கும். குடிச்சு வச்சா பிள்ளையாரா இருக்கிய பாவி. ஆமா ஆமா, சொன்னாதான் போவான். உத்தரவு ஓடணும். உத்தரவானுங்களா? இந்த ஆள்காட்டி விரல் பாருங்க. என்ன ஒரு மனிதனை வாழ வைக்கும், ஒரு மனிதனை தாழ வைக்கும். அது யாமையா வாழையில வைக்கும் தாழையில வைக்கும். வாழ வைக்கும் தாழ வைக்குமே ஆள்காட்டி விரல். ஓ, வாழ வைக்கும் தாழ வைக்குமா? இந்த ஆள்காட்டி விரல் சில நேரத்துல சொல்லும். என்னய்யா ஐயா கொடுத்துக்கார ஐயா. ஐயா என்ன உங்களை என்ன சொல்லுங்க. அண்ணா நிக்காங்கள கைய கட்டிக்கிட்டு நம்ம அண்ணாச்சில அது பழைய அண்ணாச்சி பச்சை வேட்டியை உடுத்திக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு நிக்காங்கல்ல, அது நம்ம அண்ணாச்சி பழைய அண்ணாச்சிங்கம்ல. அவள் நம்ம அண்ணாச்சி. சரி, அப்ப நம்ம சின்ன மாமா. சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும் கடையம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குனேன். எனக்கு சின்ன மாமா கடையம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது கைய கட்டிட்டு நிக்காங்கல்ல. அம்மையா அவ அங்க எங்கனையோ நின்னா குடுகுடுன்னு வந்து ஐயா வெள்ளக்கார தம்பி வாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு சரி அந்த டீ கடை கூட்டிட்டு போய் இந்த 9 ரூபாய்க்கு ஒரு பெரிய உளுந்த வடை போடுவாங்கல்ல பஸ் ஸ்டாண்ட்ல, வேகவத்த கடை. ஆமா, அந்த கடையில ஐயா 2 உளுந்த வடை அப்பதான் போட்டிருப்பாங்க. அவள் வாங்கி கொடுத்தாங்க. சரி, புரு காப்பி பயர் நிறைஞ்சாச்சு. அப்ப நல்ல திருப்தி. ஒரு டீ வாங்கி கொடுத்திருந்தா இந்த விரல் இப்படித்தான் சொல்லும். இப்படிதான் சொல்லுமா. ஒரு டீ வாங்கி கொடுக்கலனா என்ன இதே விரல் தான் சொல்லும். என்ன சொல்லும்? ஐயா ஐயா அண்ணா நிக்கங்கள்ல பெட்டிக்கிட்ட நம்ம கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். ஐயா வாங்க. அப்பா வாங்க. எதுக்கு போனாரு? அதெல்லாம் இருக்கணும் பூசாரினா. உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. அண்ணா நிக்காங்கல்ல ஒரு 3 பேரு. ஐயா அதுல தலைப்பக்கடி நிக்காருல ஐயா, அந்த கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் வேட்டி கட்டின ஆளு. ஓ, அந்த வெள்ளை வேட்டி கருப்பு சட்டை இருமியோ இரு அப்படின்னு விரல் நட்டும் போது பார்த்தா வந்தது தானே 2 பேருக்கு சண்டை வந்தாச்சு. ஐயா இதுக்கு பேர் தான் ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல். அதுக்கும் அரங்கேற்கிற பகவான்கிட்ட போய் இந்த வல்லரக்க சுவாமி ஆள்காட்டி விரல் எடுத்து எந்த திசை நீட்டினாலும் எடுத்து எறிய வேண்டும். பாம்பு விரல் நீட்டினான் பிடிக்க வேண்டும். விரல் எடுத்து எந்த திசை நீட்டினான் போல உருள வேண்டும். விரல் நீட்டினான் கைலாசம் உனக்கு தரண்டா கடவுளா இருந்துக்கோப்பான்னு சொல்றாருல்ல. பதக்கடு வாங்கப்படாத அந்த வரத்தை, அந்த வரத்தை இந்த வல்லரக்கம் படக்கடு வாங்கப்படாதா? பறக்கடு வாங்கப்படாதா? உலகத்திலே பெரிய வரம் படி அளக்கக்கூடிய வரம். ஓ அம்மா, நம்ம பொறுப்பான வரம். அரக்கனை கூப்பிட்டு சொல்றோம் பகமா, அந்த படி அளக்கு வரத்தை சரி எனக்கு தரப்படாதா? எனக்கு தரப்படாதா? எனக்கு தரப்படாதா? நானும் 40 வருஷமா வில்லுமடையில உட்கார்ந்து ஒவ்வொரு ஊரா போய் பகவான் பகவான் கத்தித்தான் பாக்க கதிரிதான் பாக்க. பகவான் என் முன்னால வரமாட்டாங்க ஐயா. வரமாட்டேக்காரு. 6 வேளை குளிக்க 9 வேளை சாமி கும்பிடுவேன். பகவான் மட்டும் என் முன்னால வந்து எனக்கு படிகளுக்கும் வரத்தை கொடுப்பாருன்னா வாரத்தை வாங்கின உடனே முதல்ல இவனைத்தான் பட்னிய போட்டு பட்டியா போட்டு பார்க்கணும். ஐயா குடிக்க மாட்டேன் வராமல ஐயா. தலையரு வாழ்ந்தார தலையரு கையில் வாழ்ந்தாரு வல்லர தலையரு வாழ்ந்தார் வல்லர என்ன வரம் கேட்டா
சத்தம் குரல சத்தம் பாம்புக்குத்தான் புள்ளையாக அம்மா பாம்புக்கு புள்ளையாக காளியாக பிறந்த வேளை 8 நல்ல முட்டையில முதலாவது முட்டையில முகத்தோடு பிறந்த மகா அண்ணா கூடாதி ஆடி வாரா வடக்க நல்ல விழுந்த சாலை அம்மா வடகடலும் நீராடை கிழக்க வந்து விழுந்த சாலை எந்தாய முப்பூடாது கீழ்கடலும் நீராடை அம்மா தெற்க வந்து விழுந்த சாலை தெற்கடலும் நீராடை மேற்க வந்து விழுந்த சாலை நல்கடலும் நீராடை 3 படி மஞ்சனைய முகங்கள் எல்லாம் புதுவாழா தாயான முப்புடாதே அட்டகாளி 8 பேரும் 5 படி மஞ்சனைய அங்கமெல்லாம் புதுவாழா 7 படி மஞ்சனைய 7 படி மஞ்சனைய அம்மா எடுத்து உள்ள தாயெல்லாம் நாலு கையா நாலு காலா எந்தாய முப்புடாதே 4 கையா 4 காலா அம்மா நரசிம்மன் ரூபங்களா முட்டையில பிறந்த வேளை தாயே முத்துவரம் பெற்ற வேளை 3 முகம் கொண்ட வேளை முக்கண்ணன் தேவியாமா கண்ணனூட தங்கையாமா அண்ணா கண்ணனூட தங்கையாமா
சங்கரன் மகதேவன் ஆமையா வல்லரக்கனை வரவழைத்து வரங்களை எல்லாம் எப்படி கொடுத்தார் தெரியுமா? எப்படி கொடுக்கின்றார்?